4ல் 7 சம்மு. இந்த நம்பரோட எதை ஆட் பண்ணால் இது கிடைக்குன்னு கேட்குறாங்க. 5a மைனஸ் 3b ப்ளஸ் 2c ப்ளஸ் p. இந்த நம்பரோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் இது கிடைக்குன்றாங்க. அந்த நம்பர் தெரியாதனால நான் பெரிய பி கேபிட்டல் பி எடுத்துக்கிட்டேன், பெரிய பி எடுத்துக்கிட்டேன். இது 4b மைனஸ் 2c. இப்போ எனக்கு பி வேணும் இல்லையா? அப்புறம் இதெல்லாமே இதை கொண்டு வரணும் இந்த பக்கம். இங்கே ப்ளஸ் ஆகிறதுலாம் மைனஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ என்னன்னு பாருங்கள். பி ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே என்ன ஆகுது, ஏ மைனஸ் 4b மைனஸ் 2c. இந்த ப்ளஸ் 5 எங்கே போச்சுன்னா 5 மைனஸ் 5a. இங்கே மைனஸ் 3, இங்கே ப்ளஸ் 3b ஆகிடும். இங்கே ப்ளஸ் 2 மைனஸ் 2c ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன், ஏபிசி தனித்தனியாக எழுதிக்கிறேன். பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5a ஆச்சுங்களா? அப்புறம் பி எதுவும் இல்லையா, மைனஸ் 4b, இங்கே ப்ளஸ் 3b, இங்கே மைனஸ் 2c, இங்கேயும் மைனஸ் 2c. ஏ தனியாக ஆட் பண்ணுங்கள், பி தனியாக ஆட் பண்ணுங்கள், சி தனியாக ஆட் பண்ணுங்கள். பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5 1 மைனஸ் 5 மைனஸ் 4a இல்லையா? பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் 4a. இங்கே மைனஸ் 4, இங்கே ப்ளஸ் 3, அப்போது மைனஸ் 1b. ஏன்னா மைனஸ் 4 ப்ளஸ் 3 பெரிய நம்பரு மைனஸ், ரெண்டுத்துலேயும் மைனஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 4c. 3.4ல் 8 சம்மு. இந்த நம்பரோட எதை கழிச்சா எனக்கு இதை கிடைக்கும் கேட்குறாங்க. நான் எழுதிக்கிறேன். 2m ப்ளஸ் 8n ப்ளஸ் 10. இந்த 3 நம்பர் எழுத முடியாதனால நான் பெரிய பின்னு எடுத்துக்கிறேன். ஏதோ நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, சப்ட்ராக்ஷன் இல்லையா? சப்ட்ராக்ஷன் மைனஸ். ஏதோ நம்பரை இதில் மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த நம்பர் கிடைக்குது. மைனஸ் 3m ப்ளஸ் 7n ப்ளஸ் 16. அப்போ இந்த பி நான் கேட்குறாங்க, எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் இதை கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. எனக்கு பி மட்டும் தான் வேணும் இல்லையா? அப்போ இந்த நம்பர் அங்கே கொண்டு போயிடுறேன். அப்போது மைனஸ் பி மட்டும் தான் மிச்சமாக இருக்கும். இங்கே ஏற்கனவே மைனஸ் 3m ப்ளஸ் 7n ப்ளஸ் 16. இங்கே இருக்கிற ப்ளஸ்லாம் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போது மைனஸ் 2m மைனஸ் 8n மைனஸ் 10. ஆச்சுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எம் தனியாக என் தனியாக நம்பர் தனியாக பிரிச்சுக்கிறேன். மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3m, இது மைனஸ் 2m. இங்கே ப்ளஸ்ஸு 7n, இங்கே மைனஸ் 8n, இங்கே ப்ளஸ் 16, இங்கே மைனஸ் 10. இப்போது மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இல்லையா? அப்போ மைனஸ் 5m. இங்கே 7 மைனஸ் 8 மைனஸ் n, அது மைனஸ் 1 இல்லையா? அப்போ 16 மைனஸ் 10 ப்ளஸ் 6. இப்போ இதுலேருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுக்கிறேன், ஏன்னா இந்த மைனஸை கேன்சல் பண்ணுறதுக்காக. அப்போ மைனஸை வெளியே எடுத்தோன்னா என்ன வரும், மைனஸ் வெளியே எடுத்தால் இங்கே ஒரு மைனஸாக இங்கே எல்லாம் அப்படி வச்சுங்க. மல்டிப்ளை பை மைனஸ் 1 ஆன் போத் சைடுன்னு போட்டுங்க. சிம்பிளாக முடிஞ்சிடும். மைனஸை பண்ணால் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் பி ஆகிடும். இதை மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் 5m ஆகிடும். இதை மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் n ஆகிடும். இதை மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 ஆகிடும். தேங்க்யூ.